பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். சங்கையான ஹாஃபில்மார்களே, மாணவர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் சங்கையான இந்த ரபீஉனில் அவ்வல் மாதத்திலே பிறை 4 கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஏன் நேசம் வைக்க வேண்டும், ரசூலுல்லாவின் மீது நாங்கள் நேசம் வைப்பதற்குண்டான சில காரணங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே ஆரம்பமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நாளை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கிறார்கள். அதற்காக உலகத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்காக முயற்சி செய்கிறாங்க. நாளை ஆகிரத்திலும் ஒரு வகையான முயற்சி செய்வார்கள். இடையில் நாங்கள் பார்த்தோம், 2வது நாளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமான அந்த யோமுல் கியாமாவுடைய அந்த வெப்பத்துடைய வேலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்காக அந்த ஹவுதுல் கௌசரில் இருந்து நீர் புகட்டுவாங்க. அதே போல் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நரக நெருப்பில் இருந்து எங்களைய பாதுகாக்கிறதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு எத்தனையோ எச்சரிக்கைகள் செஞ்சாங்களோ, அதே போல் நாளை மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்காக அஷ்ஷஃபா என்று சொல்லக்கூடிய பரிந்துரை செய்வாங்க, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு. சங்கையான மாணவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷஃபாஅத்தை பற்றி நாங்கள் சுருக்கமாக ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஷஃபாஅத்துன்றது அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத்திடத்தில் ஒரு மனிதர், ஒரு அடியான் இன்னொரு அடியாருக்காக நாளைக்கு மறுமையில் பரிந்து பேசுகிறது. இந்த பரிந்து பேசக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமான நிறைய நிபந்தனைகள் இருக்குது. அல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கணும். அதே போல் யாருக்காக பரிந்து பேசப்படுதோ அவருக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கணும். இவருக்காக வேண்டி பேசுகிறதுக்கு அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் ஷஃபாஅத்து கூட ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணமாக சொல்கிறதாக இருந்தால், ஷஃபாஅத்தை பற்றி பல வகைகளாக பிரித்து பேசலாம். சுருக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் மக்கள் ஷிருக்கு வச்சாங்க. ஷிருக்கு வைக்கிறதுன்ற என்ன, அவங்களிடத்தில் குர்ஆன் சொல்லுது, வல இன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமிகளை படைச்சது யார் அப்படின்னு சொல்லி அந்த குறைஷி காஃபிர்கள் இடத்துல கேட்டால், நபியை நீங்கள் கேட்டு பாருங்கள், அப்படி கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ்னு தான் சொல்லுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் அவர்கள்ட்ட இருக்கல. அல்லாஹ் தான் படைப்பாளன், அல்லாஹ் தான் எங்களையே படைச்சிருக்கிறான். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, ஒவ்வொரு காரியங்களுக்கு ஒவ்வொரு சிலைகளை வச்சு வணங்கி, இந்தென்ன காரியங்களுக்கு இவைகள் எங்களை அல்லாஹ்விடத்தில் தொடர்பு படுத்தும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்ததால தான் அதை நாங்கள் சொல்லுவோம் ஷிருக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருந்தாங்க. அல்லாஹ்விடத்தில் இந்தந்த காரியங்களை செய்கிறதுக்கு இவைகள் எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு குர்ஆனும் சொல்லுது. இன்னொரு இடத்துல, மா நஅ்புதுஹும் இல்லா லியுகர்ரிபுனா ஸுல்ஃபா, இது நாங்கள் வணங்குறதில்ல, நாங்கள் இவங்கள சும்மா வணங்கல, அல்லாஹ் தான் எங்களைய படைச்சான், அவனை தான் வணங்கணும்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் வணங்குறதெல்லாம் இவங்க எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவாங்க அப்படின்ற அமைப்பில் தான் அவங்களும் சொன்னாங்க. அதுவும் ஒரு வகையான ஷஃபாஅத், அது ஷிருக்கு. அப்போ ஷிருக்குடைய ஷஃபாஅத்தை விட்டு நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். அதை பற்றி பேசுகிறதா இருந்தால் அதுக்கு நேரம் நிறைய தேவை. அப்போ நாங்கள் விளங்க வேண்டியது, ஷஃபாஅத் என்பது ஒரு அல்லாஹ் அனுமதித்த ஒருவர் அல்லாஹ் அனுமதித்த இன்னொருவருக்கு ஷஃபாஅத்து செய்யணும். 2 பேருக்குமே அந்த அனுமதி தேவை. துனியாவில் ஷஃபாஅத்துன்னு நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு இன்னொரு அடியானிடத்தில் சிபாரிசு செய்கிறது. ஒரு மனுஷர் இருக்கிறார், அவருடைய ஒரு நண்பருக்கு இன்னொரு நண்பரிடத்தில் இவருக்காக இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க, இதுவும் ஷஃபாஅத்து தான். அதே போல் துனியாவில் இன்னும் ஒரு ஷஃபாஅத்து செய்யலும். எப்படி ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்காக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷஃபாஅத். அதாவது ஒரு நண்பர் இருக்கிறார், அவருக்கு உடம்புக்கு முடியலை, இன்னும் ஒரு நண்பர்கிட்ட சொல்கிறாரு, என் நண்பருக்கு உடம்பு முடியலை, நீங்கள் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. இப்போ 3 நபர், 4வது அல்லாஹ் அந்த இடத்துல வந்துடுறான். இந்த ஷஃபாஅத்தும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஷஃபாஅத். இது உலகத்தில் பொதுவாக நடக்கக்கூடிய ஷஃபாஅத். ஷஃபாஅத்துன் ஃபில் ஆஹிரா, நாளைக்கு மறுமையில் செய்யக்கூடிய சில ஷஃபாஅத்துகள் இருக்குது. அந்த ஷஃபாஅத்தில் தடை செய்யப்பட்ட ஷஃபாஅத்து இருக்குது. என்னென்ன ஷஃபாஅத்து செய்யலாது, எந்த காரணத்திலும், முதலாவதாக எந்த காரணத்திலையும் ஒரு காஃபிருக்கும் முஷ்ரிக்குக்கும் ஷஃபாஅத்து செய்யவே இயலாது. இந்த உலகத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கையான மாணவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காஃபிராக இருக்கிறவங்களுக்கு, ஒரு முஷ்ரிக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள், ஷிருக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது, காஃபிர்னு சொன்னால் குஃப்ருன்னு சொன்னால் அல்லாஹ்வை நிராகரிக்கிறது. இது போல உள்ளவர்களுக்கு
ஒரு நாளும் நாங்கள் அவங்களுடைய மகுஃபிரத்துக்காக பாவ மன்னிப்புக்காக துவா செய்கிறதுக்கு அனுமதியே இல்லை. அவர்களுக்கு வேண்டிய துவா செய்யலாம். ஆரம்பத்தில் அவங்களுடைய ஹிதாயத்துக்காக துவா செய்யலாம், அவங்களுடைய நல்வாழ்வுக்காக துவா செய்யலாம், அவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக துவா செய்யலாம். இது போன்ற துவாக்கள் எல்லாம் செய்ய முடியும். ஆனால் ஒரு நாளும் என்ன செய்யலாது, அவர்களுடைய பாவ மன்னிப்புக்கு துவா செய்யலாது. அப்போ துவா செய்யவே இயலாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஷஃபாத்துக்கு அங்கே இடமே இல்லை. ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது ஷஃபாத்துடைய முறை தடுக்கப்பட்ட முறை தான், அல்லாஹ்வோட அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. யாரும் ஷஃபாத்து, அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அல்லாஹ்விட அனுமதி ஒன்று, நீங்கள் ஷஃபாத்து செய்யுங்க, அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட ஒரு வகையான ஷஃபாத் இருக்குது, அதுவும் அல்லாஹ் நபிக்கு அனுமதி கொடுக்கணும், நீங்கள் ஷஃபாத்து செய்யுங்க அப்படின்ட்டு. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஷஃபாத்து இருக்குதுன்றதுக்காக வேண்டி கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேராக போய்ட்டு ஷஃபாத்து செய்கிறது இல்லை. நபியே நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு நாங்கள் அனுமதி தாரோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால் தான் ரசூலுல்லாஹ் ஷஃபாத்து செய்வாங்க. அந்த ஹதீஸுகள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்குற நேரத்தில் தெரியும். அதே போல் அல்லாஹ் யாருக்கெல்லாம் அவன் ஷஃபாத்து செய்யப்படுறவங்களுக்கும் அனுமதி கொடுத்திருக்கணும். ஷஃபாத்து செய்கிறவங்களும் அல்லாஹ்வோட அனுமதியை பெற்றிருக்கணும். யார் யாருக்கு ஷஃபாத்து செய்யும்படி அவர்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறானோ, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு ஷஃபாத்து செய்கிறதாக இருந்தால் அந்த செய்யப்படுறவரும் அல்லாஹ் சொன்ன கேட்டகரியில் இருக்கணும். காஃபிராக இருக்கக்கூடாது, முஷ்ரிக்காக இருக்கக்கூடாது, அதே போல் அல்லாஹ்வுக்கு இணை வச்சவரை எந்த காரணத்திலையும் இருக்கக்கூடாது. இப்படி அவருக்கு உண்டான சில தகுதிகள் இருந்தால் தான் ரசூலுல்லாஹ் அவருக்காக ஷஃபாத்து செய்யலாம். ஒரு காஃபிருக்கோ முஷ்ரிக்கோ ரசூலுல்லாஹ்க்கு ஷஃபாத்து செய்ய முடியுன்றதுக்காக ரசூலுல்லாஹ்க்கு அவர்களுக்கு ஷஃபாத்து செய்ய இயலாது. ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. ஷஃபாத்து செய்கிற விஷயத்தில் ஒரு 2 விதமான விதிவிலக்கு எடுக்கலாம். பொதுவான ஷஃபாத்து, நாளைக்கு ரசூலுல்லாஹ் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் மக்கள் எல்லாம் எங்களை தூக்கி நரகத்தில் போட்டாலும் குத்தமில்லை, நாங்கள் நரகத்தில் பாவியாக உளுந்தாலும் குத்தமில்லை, கேள்வி கணக்கு ஆரம்பிச்சிடணும், இங்கால எங்களால் இருக்க முடியலைன்னு மக்கள் கவலைப்படக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒட்டுமொத்தமான சமுதாயத்துக்கும் சேர்த்து ஷஃபாத்து செய்வாங்க. அப்போ அந்த இடத்துல முஷ்ரிக்கு காஃபிர் எல்லாருமே அடங்கிடுவாங்க, எல்லாரும் அந்த இடத்துல உள்வாங்கப்படுவாங்க. அந்த ஷஃபாத் ஆரம்பத்தில் சொன்ன ஷஃபாத்து காஃபிருக்கும் முஷ்ரிக்கும் செய்ய இயலாது. ஆனால் ஷஃபாத்துல் உதுமா அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய அது மகத்துவமான ஒரு ஷஃபாத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த அனுமதி இருக்குது. முழு சமுதாயத்துக்கும் கேட்டு பாவ மன்னிப்புகளை கேள்வி கணக்கு ஆரம்பித்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு. இன்னும் ஒரு ஷஃபாத்து தனிப்பட்ட ஒரு நபருக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை அபூ தாலிபுக்காக, அவங்க இனவச்ச நிலைமையில தான் மௌத்தாகுனாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக ஷஃபாத்து செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது. காஃபிருக்கும் முஷ்ரிக்கும் ஷஃபாத்து செய்ய இயலாது. ஆனால் அபூ தாலிப் அவர்களுக்கு அது விதிவிலக்கு. என்ன ஷஃபாத்து செய்வாங்க, அவங்களோட பாவங்களை மன்னித்து நரகத்திலேருந்து சொர்க்கத்துக்கு போடுறதுக்கா? இல்லவே இல்லை, அதுக்கு அனுமதியே இல்லை. அவங்க நரகத்தில் தான் இருப்பாங்க, அபூ தாலிப் நரகத்தில் இருப்பாங்க. ஆனால் என்ன ஷஃபாத்து, நரகத்தில் இருக்கிற வேதனைகளில் ஆக குறைஞ்ச வேதனையை இவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக ஷஃபாத்து செய்வாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கு பெரிய பங்களிப்பு செஞ்சவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தீனுக்கும் பெரிய பங்களிப்பு செஞ்சவங்க. ஆனால் மௌத்தாவுற நேரத்தில் நான் இந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், ஈமான் கொண்டேன் என்று சொன்னால் மரணத்துக்கு பின்னால் அபூ தாலிப் பயந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு மக்கள்கிட்ட இழிவான பேச்சு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அந்த உலக மக்களை நினச்சி அந்த மரண நேரத்தில் அந்த மாதிரி மௌத்தாவுனாங்களே, அதனால் அது பெரிய ஒரு நஷ்டமாக கை செய்த மாதிரி. அதனால் அவரும் முஷ்ரிக்குடைய கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த வேதனையை குறைக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஷஃபாத்து செய்வாங்க. அந்த ஷஃபாத்து எப்படி, அது அல்லாஹ் அவங்களுக்கு ஹதீஸில் 2 மாதிரி வருது. ஒரு செருப்பு அல்லாஹ் நரகத்தில் அவர்களுக்கு அணிவிப்பானாம், நெருப்பால் செய்யப்பட்ட செருப்பு. அதை அவங்க காலில் அணிஞ்ச உடனே அபூ தாலிபுடைய அந்த செருப்புடைய வெப்பத்தால், அதனுடைய சூட்டால் அபூ தாலிபுடைய மூளை உருகி வலியும்னு சொல்லி ஹதீஸுகளில் வருது. அல்லது இன்னொரு ஹதீஸில் வருது, நெருப்பு அப்படி எல்லாம் பரத்தி வச்சிருப்பானா, அதன் மேலே நிப்பாட்டி வைக்கப்படும், பாதத்தால் அந்த சூடு உடம்புல ஏற்றப்பட்டு மூளை உருகி வடியும் அப்படின்ற மாதிரியும் ஹதீஸுகள் வருது. இதுதான் நரகத்தில் ஆகவே குறைவாக கொடுக்கப்படக்கூடிய வேதனை அப்படின்றது ஹதீஸில் பார்க்குறோம். அதே போல் யாரெல்லாம் உலகத்தில் வணங்கப்பட்டாங்களோ, நான் சொன்னது இப்போ 3 வகையான ஷஃபாத்து தடை. காஃபிருக்கு முஷ்ரிக்குக்கு செய்யலாது. ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்குறானோ அவர்கள் அல்லாதவர்களுக்கு ஷிர்க்கு செய்யலாது. யாருக்கு ஷஃபாத்து செய்யலாது,
வேறு யாருக்கு ஷஃபாத்து செய்யப்படணுமோ அவருக்கும் அல்லாஹ்வுடைய அனுமதி இருக்கணும். ஆனால் இந்த ரெண்டு மக்கள் காஃபிர்கள் முஷ்ரிக்கள்ன்ற அமைப்பில் ரசூலுல்லாஹ் கொடுத்த பொதுவான அந்த ஷஃபாத்தில் ஒட்டுமொத்த மக்களுக்கும் செய்கிற ஷஃபாத்து, விசேஷமாக அபூ தாலிபுக்கு செய்யக்கூடிய ஷஃபாத், இதுக்கு விதிவிலக்காக வந்துடுது மேலே சொன்ன அந்த சட்டப்படி. 4வது ஷஃபாத்து, உலகத்தில் யாரெல்லாம் வணங்கப்பட்டாங்களோ, உலகத்தில் இவங்க கடவுள், இவங்களோட மூலமாக 4 விஷயங்களை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம், இவங்களோட மூலமாக நாங்கள் உதவி பெற்றுக்கொள்ளலாம், இவங்களோட மூலமாக நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உலகத்தில் வணங்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் உலகத்தில் இணை வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அப்படிப்பட்டவர்களுடைய ஷஃபாத்தும் நாளைக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணமாக வச்சுக்கோங்களே, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக உலகத்தில் வணங்குறாங்க. அப்போ இந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நாளைக்கு யாருக்கும் ஷஃபாத்து செய்யலாது. காரணம் என்ன? உலகத்தில் அவங்க ஷஃபாத்து செய்வாங்கன்ற எண்ணத்தில் சில மக்கள் வணங்கியிருப்பாங்களே. அப்போ நாளைக்கு மறுமையில் அவங்க ஷஃபாத்து அது அல்லாஹ்விட்ட செய்ய போனாங்கன்னு சொன்னால் அதுவும் இறை மறுப்பாக மாறிடுன்றதுக்காக எந்த உலகத்தில் வணங்கப்பட்டவர்களுக்கும் நாளைக்கு ஷஃபாத்து செய்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் அனுமதி இல்லை. இந்த 4 ஷஃபாத்தை தவிர்த்து பொதுவாகவே ஷஃபாத்து 2 வகையாக பிரியும். அனுமதிக்கப்பட்ட ஷஃபாத்து, அந்த ஷஃபாத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்ட 4 வகையான ஷஃபாத்து. ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பொதுவான ஷஃபாத்து, எல்லாருக்கும் சேர்த்து அந்த மக்கள் மஹ்ஷரில் பாடுற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்கு ஆரம்பிங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் முறையிடக்கூடிய ஷஃபாத்து. 2வது, சுவனவாசிகள் எல்லாம் சுவனத்துக்கு போகிறதுக்கு ஒரு காலதாமதம் ஏற்படும். அந்த நேரத்தில் அவர்களை சுவனவாசலில் நுழைய வைக்கிறதுக்கு ரசூல்லா செய்யக்கூடிய ஒரு ஷஃபாத்து, அந்த கருத்துப்பட. 3வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அபூ தாலிபுக்காக செய்யக்கூடிய விசேஷமான ஷஃபாத்து. அடுத்தது 4வது, விசேஷமாக பிரத்யேகமாக ரசூலுல்லாஹ் மதீனா வாசிகளுக்காக ஷஃபாத்து செய்வாங்க. யாரெல்லாம் மதீனா வாசிகளோ அவர்களுக்காக ஷஃபாத்து செய்வாங்க. இந்த ஷஃபாத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்ட ஷஃபாத்து. இது தவிர்த்து ஏனைய நபிமார்கள், ரசூல்மார்கள், மலக்குமார்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள் இவங்களும் ஷஃபாத்து செய்வாங்க. யாருக்கு? உலகத்தில் கலிமா சொல்லி முஸ்லீமாக மூமினாக வாழ்ந்தவங்க பாவத்தின் காரணமாக நரகம் போக போகிறாங்க, இவர்களுக்கும் சொர்க்கத்துக்காக இவங்களும் ஷஃபாத்து செய்வாங்க சில நல்லடியார்களுக்கு. அடுத்தது 3வது அந்த ஷஃபாத்தில் இன்னொரு வகையான ஷஃபாத்து, சொர்க்கத்துக்கு நுழைஞ்சிருவாங்க. சொர்க்கத்தில் அந்தஸ்துகள் கொஞ்சம் மேலே கீழே இருக்கும். சிலவங்க உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க, சிலவங்க தாழ்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் அவங்களோட அந்தஸ்தை தரஜாவை உயர்த்துறதுக்கு சிலவங்க எல்லாமே சுவனவாசிகள்ன்ற அமைப்பில் அவங்க அல்லாஹ்விடத்தில் அவங்களும் சிபாரிசு செய்வாங்க. என் தாய் இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவங்கள இந்த அந்தஸ்துக்கு உயர்த்தணும், என் மனைவி இந்த அந்தஸ்தில் இருக்கிறாங்க, அவங்கள இதுக்கு உயர்த்தணும் அப்படின்னு செய்யக்கூடிய சில ஷஃபாத். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த ஷஃபாத்தை தொடராக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம்.